இந்த இணக்க பாகுபாடுகள் எல்லாம் கிடையாது. தொழுதாக வேண்டும் என்றால் தொழுதாக வேண்டும் தான். அகல் போர் நடக்கிறது. அகல் போர், எதிரிகள் தாக்க வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஊரை சுற்றி ஒரு குழி வெட்டப்படுகின்றது, எதிரிகள் உள்ளே வராமல் தடுப்பதற்காக. அப்பொழுது அசருடைய வக்து தப்பி போகிறது. பெருமானார் சாப்பிட்டார்கள். எங்களை அசர் தொழ விடாமல் இப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு ஆளாக்கிய எதிரிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்கள் கபர்களில் நெருப்பு மூட்டப்படட்டும் என்று பெருமானார் எதிரிகளுக்கு சாப்பிட்டிருக்கின்றார்கள். போர் என்ற காரணத்தினால் எங்கள் தொழுகையை இந்த அகல்குடி வெட்டக்கூடிய இந்த நேரத்தில் தொழுகை தப்பிவிட்டதனால், அசருடைய தொழுகை தப்பிவிட்டதனால் அவர்களுக்கு சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் தொழுகையை எந்த அளவிலே வைத்து பார்க்கின்றார்கள். மூசா நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்களுடைய உம்மத்துக்கெல்லாம் இல்லாத ஒரு வெகுமதி இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மக்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அந்த நபியிடம் தான் செல்வார்கள். எனக்கு உடல்நலை பிரச்சனை, எனக்கு பொருளாதார பிரச்சனை, எனக்கு இந்த வகையான சிரமங்கள், இதை அல்லாஹ்ட்ட சொல்லி சரி செஞ்சு கொடுங்க என்பதாக அந்த நபியிடத்துல தான் போவாங்க. அந்த நபி இவருக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. இதுதான் நடைமுறையாக இருந்தது. எப்பொழுது பெருமானார் இறுதி தூதர் என்று சொல்லப்பட்டார்களோ, எப்பொழுது பெருமானார் கடைசி தூதராக இருந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் தான் தொழுகை. இனிமேல் எந்த ஒரு அடியாரும் என்ன செய்ய வேண்டாம், நபிட்ட வந்து நிற்க வேண்டாம். அவர்களுக்காக தொழுதுட்டு எனக்கு இந்த தேவை இருக்குன்னு அல்லாஹ்ட்ட கையேந்திட்டா அல்லாஹ்வுடைய தேவையை பூர்த்தி செய்து தருவான். இதற்காக அல்லாஹ்வுடைய தொழுகை. அல்லாஹ்வோடு பேசுவதற்கு, நாம் அல்லாஹ்வை சிந்திப்பதற்கு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு உருவாக்கப்பட்டதுதான் தொழுகை. மீதமுள்ள எல்லா கடமைகளும், நோன்பு, ஸகாத், ஹஜ்ஜை பொறுத்தவரை சில சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது. உடல்ல ஏதாவது பிரச்சனைனா அதை கொஞ்சம் என்ன செய்யலாம், அதை விட்டுறலாம், அதை செய்யாம என்ன செஞ்சிடலாம், அதை பின்னாடி மாற்றி விட்டுக்கலாம். தொழுகையை பொறுத்தவரை நம்மால் நின்று தொழ சக்தி இல்லை என்றால் உட்கார்ந்து தொழ வேண்டும். உட்கார்ந்து தொழவில்லை என்றால் படுத்தாவது தொழ வேண்டும். படுத்து தொழவில்லை என்றால் கண்ணால் சைக்கிள் செய்தாவது தொழ வேண்டும். ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறார், கை கால்கள் அசைக்க முடியல, அவரால் எந்த வகையான செய்திகளை செய்து காட்டி நம்மளை உணர்த்த முடியாத இடத்துல இருக்கிறார். கண்ணை கூட செய்ய முடியாது, அவரால் மூடி திறக்க முடியல. அவருக்கு ஃபத்வா எழுதுறாங்க, அவர் மனதால் தொழ வேண்டும். அவருக்கு எல்லாமே கேட்கும், எல்லாமே விளங்கும், ஆனா அவருடைய உடல் செயல்படாமல் இருக்கு. இதுக்கு அவர் என்ன செய்யணும், மனதால் தொழணும் என்று ஒரு சட்டத்தை சொல்லப்படுகிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நம்முடைய உடல்களை எந்த நிலையில் சென்றாவது, எப்படி இருந்தாலும் சரி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதில் பாகுபாடு கிடையாது. காரணம் தொழுகை கடமை என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மரண வேளையில என் உம்மத் இப்படி ஆயிடுவாங்களோ, என் உம்மத் இப்படி ஆயிடுவாங்களோ, எனக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வர போறா, இது எல்லாம் பெருமானார் சிந்திக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் கடைசி வரை யோசிச்சது, சிந்திச்சது, என்னுடைய தொழுகை நான் தொழல, என் தொழுகை என்ன என்பதா பெருமானார் தொழுகையின் மீது ஆசைப்பட்டார்கள், தொழுகையின் மீது பிரியப்பட்டார்கள். பெருமானார் ஒளி செய்தார்கள். ஒளி செய்து அந்த ஒளி ஈரம் காய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு விட்டது. அந்த கடைசி இந்த 3 நாட்கள் பெருமானாருக்கு ரொம்ப நோய்வினையா இருந்துச்சு. அதில் பெருமானார் ஒளி செய்தார்கள், தொழுவதற்காக ஒளி செய்தார்கள். பெருமானார் அவர்களை கால்கள் கோடுகளிட பெருமானாரை தூக்கி இழுத்து வரப்பட்டது. பெருமானாரை இனி தூக்கி செலுத்தி விட்டார்கள். பள்ளி வருவதற்கு முன்னால் பெருமானாருக்கு மயக்கம் வந்து விட்டது. அவங்க உம்மு சலமாவை அறிவிக்கிறாங்க, பெருமானார் அவர்கள் அவர்கள் மரண வேளையிலும் கூட தொழுது
இருந்துச்சு. எப்போ அல்லாஹ் குர்ஆன்ல பகைவர்களையோ அல்லது வேறு ஏதேனும் நீங்க பயப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டால் நீங்க ஒட்டகத்தில் இருக்கிறீங்க, குதிரையில் இருக்கிறீங்க, அப்படியே தொழுகை என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தொழுதாக வேண்டும், ஒட்டகத்தில் இருந்தாலும் தொழுதாக வேண்டும், நீங்கள் சவாரி செய்தாலும் தொழுதாக வேண்டும், எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் தொழுதாக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத் இறக்கியதிலிருந்து உலகத்தில் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, கியாமத் நடக்கக்கூடிய கடைசி குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தொழுகை கடமைதான். எந்த காலகட்டத்திலும் தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு காலத்தில் எப்படி தொழுவாங்கன்னா, ஒரு சப்பு சண்டை போட போயிருவாங்க, ஒரு இமாம் தொழ வைப்பாங்க. முதல் ரக்காத் தொழுது முடிச்ச உடனே ஒரு ரக்காத் முடிஞ்ச உடனே முதல் சப்புல உள்ளவங்க சண்டைக்கு போயிருவாங்க. ரெண்டாவது அந்த சப்பு ரெண்டாவது ரக்காத்தை ஜாயின் பண்ணுவாங்க. இந்த ரெண்டாவது ரக்காத் தொழுது இருந்தவங்க சண்டைக்கு போயிருவாங்க. இப்படி ஒரு காலகட்டத்திலும் கூட இப்படிதான் தொழ வேண்டும் என்ற கட்டளை விதித்திருக்கின்றார் என்று சொன்னால் இன்னைக்கு மிக சர்வசாதாரணமான தொழுகையை நம்மளுடைய மக்கள் எடுத்துக்கொண்டார்கள். சென்னை போன்ற உயர்ந்த மாநகரங்கள் பட்டினங்களில் வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகைக்கு போறதா? நான் வியாபாரத்தை விட்டுட்டு சென்றால், என்னுடைய வியாபாரத்தை நான் இப்பொழுது இடைவெளி விட்டு சென்றால் ஒரு 2000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய், 1000 ரூபாய், 2000 எனக்கு நஷ்டமா போயிடும். அதன் காரணமாக தொழுகையை விட்டுவிட்டு சின்ன கடை, அந்த கடை நடந்தது அவரு சின்ன கடை தான் இருக்கும். இங்கிருந்து பாத்ரூம் போயிட்டு வர கூட முடியாது. பாத்ரூம் போயிட்டு வருவதற்கு கூட இடர்பாடுகள். கடைக்குள்ளேயே சிறுநீரை கூட சுத்தம் பண்ணாம கடைக்குள்ளேயே ஒரு கவர்ல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களை நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய மாநகரங்கள்ல, சிட்டில நம்ம பார்க்கிறோம். கடையை விட்டுட்டு, கடையை அடைச்சிட்டு, இடைவெளி விட்டுட்டு தொழுகைக்கு போயிட்டு வருவதை நஷ்டமாக கருதக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் இதை கடமை என்கின்றார், நீங்கள் செய்தாக வேண்டும் என்கின்றார். மறுமையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி தான் கேட்கப்படும் என்று பெருமானார் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்தந்த தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழுதாக வேண்டும். நிச்சயமாக தொழுகை என்பது அது குறிப்பிடப்பட்ட நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய அவுகாத்து ஸலா என்று அல்லாஹ் சொல்கின்றார். நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை, நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை. அதனால அந்த தொழுகை விடுவதற்கு என்னல்ல அனுமதி இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாலாவதாக தொழுகை என்ன செய்யும்? நான் ஏதாவது ஒரு பாவம் பண்ணிடுறேன், எப்படியாவது ஒரு பாவம் பண்ணிடுறேன், எனக்கு அந்த பாவம் பிடிக்கல, ஆனா இருந்தாலும் நான் பாவம் பண்ணிடுறேன், இதை விட்டு எப்படி நான் சரி செய்யணும்? அந்த பாவத்திற்கு நான் தௌபா செய்கின்றேன், மீண்டும் பாவம் செய்கின்றேன், அந்த பாவத்திற்கு நான் இந்த பாவத்தை விட்டு மீண்டும் வெளியே வருகின்றேன், மீண்டும் இந்த பாவம் இடிக்கின்றது, நான் என்ன செய்வது? பெருமாள் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், இந்த சொல்லாத தந்தா நிச்சயமாக தொழுகை என்பது அது மனக்கீடான காரியங்களை விட்டு தடுத்துவிடும், வெறுக்கத்தக்க செயலை விட்டு தடுத்துவிடும். உங்களுக்கு எந்த செயல் உள்ளத்தில் வெறுப்பை ஏற்படுத்துதோ, உங்களுக்கு எந்த செயல் இது ஒரு அவமானமா நீங்க கருதுறீங்களோ அந்த காரியங்களை இதை தொழுகை சரி செஞ்சிடும், இது தொழுகை தடுத்துரும். இது தொழுகைன்னா அந்த பாவத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன் தொழுகை சில நேரங்களுக்கு மத்தியில் அதை ஆக்கி வச்சிருக்கிறான்? ஏன் இந்த தொழுகைகளை சில நேரங்களுக்கு மத்தியில் அதை ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னா, மனிதனுடைய உள்ளங்கள் பள்ளியில இருக்கும் பொழுது அது சுத்தமாக இருக்கின்றது. அவன் எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை விட்டு சுத்தமாகி உள்ளம் சுத்தமா இருக்குது. திரும்ப அவன் பள்ளி விட்டு வெளியே போயிட்டா உலக காரியங்கள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அதிலே ஈடுபட்டுக் கொள்கின்றார். அதன் காரணமாக உள்ளம் மீண்டும் பாவம் ஏற்படுகின்றது. அந்த பாவத்தை அவ்வப்போது சுத்தப்படுத்துவதற்காக, அவ்வப்போது கழுவுவதற்காக அல்லாஹ் சில நேரங்களுக்கு மத்தியில் தொழுகை வைத்திருக்கின்றார். காரணம், ரமலானுடைய நோன்பு என்பது அது வருடத்திற்கு ஒரு முறை நிறைவேற்றினால் போதும், 30 நாட்கள் மட்டும்தான். இரண்டாவது சக்காத்தை பொறுத்தவரை நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பொருள் ஓராண்டு காலம் நம்மள சேமிப்பாக இருக்கணும். எந்த காலகட்டத்திலும் என்ன செய்யக்கூடாது, அதை தேவைக்கு பயன்படுத்தி எடுத்து வச்சிருக்க கூடாது, அப்படி இருக்கணும். கடைசியா ஹஜ்ஜை பொறுத்தவரை அது ஆயில ஒரு தடவை தான். உடலாலும் பொருளாலும் சக்தி இருந்தால் ஆயில ஒரு தடவை தான். தொழுகையை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டும், ஒவ்வொரு நேரங்களிலும் தொழுதாக வேண்டும். யார் வெற்றியாளர்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், MBBS படிச்சிருக்காங்க, அவர் வெற்றியாளர் என்றால் அவங்க வெற்றியாளர் இல்ல, அவர் ஒரு ஆலிம். மருத்துவ துறையிலே அவர் ஒரு ஆலிம்.
பொறியியல் படிச்ச ஒரு ஆளி. அவர் பொறியியல் படித்த ஒரு ஆளி. ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு படிப்பை படித்த அவர்கள் அறிஞர்களாக இருக்கலாம். ஆலிம்தான் அர்த்தம், அறிஞர் அர்த்தம். ஏதோ ஒரு துறையில் அவர்கள் ஆலிமாக இருக்கலாம். அவர்கள் வெற்றியாளர்கள் என்றால் அவர்கள் வெற்றியாளர் கிடையாது. அந்த யார் சொல்ற வெற்றியாளர்னு நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றியாளர்கள். அவங்க என்ன செய்வாங்க? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், உள்ளச்சத்தோடு தொழுகையில் இருப்பார்கள். அவர்கள் தான் வெற்றியாளர்கள். லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க, பெரிய ஒரு அதிகாரியா இருக்கிறாங்க, அவங்க வெற்றியாளர்கள் அவங்க இல்ல. யார் ஒருத்தவங்க ஈமான் கொண்டு தொழுகையில நிற்கும் போது அல்லாஹ்வை நினைக்கிறாங்களோ, யார் ஒருத்தவங்க தொழுகையில நிற்கும் போது அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு நினைக்கிறாங்களோ அவர்களை அல்லாஹ் வெற்றியாளர் என்று சொல்லி தருகிறார். அல்லாஹ் அவர்களை வெற்றியாளர் என்று சொல்லி தருகின்றான். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, உலகத்தில் அதாவது எத்தனை இபாதத்துகள் செய்தாலும், லட்சங்களால் தர்மம் செய்தாலும், தொழுகையில நிற்கும் போது அல்லாஹ்வை பயபக்தியோடு நிற்கிறவர் தான் யாரு? வெற்றியாளர் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகின்றான். அப்போ சூனத்துடைய வாரிசுதாரர் யார் என்று நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, சுமார் 80 இடங்களில் அல்லாஹ் தொழுகையை பற்றி மட்டுமே சொல்லி தருகின்றான். குர்ஆனில் 80 இடங்களில் தொழுகை பற்றி மட்டுமே வருகின்றது என்று சொன்னால், தொழுகை ஒரு மனிதனை சரி செய்யும். நாயகமே அவர் பகலெல்லாம் அவர் பகலெல்லாம் திருடுகிறார், இரவிலே தொழுகின்றார். அவர் இரவு ஃபுல்லா என்ன செய்றார்? அவர் ஏதோ ஒரு பாவம் பண்றார், ஆனா பகல்ல தொழுகிறாரு. இது நிலைப்பாடு என்ன என்று பெருமானான சஹாபாக்கள் கேட்கும்போது அவர் சொன்னாங்க, இந்த தொழுகை அந்த பாவத்தை சரி செஞ்சிடும். இவன் எப்போ சஃப்ல வந்து நின்றுட்டாரோ இந்த தொழுகை அவர் குற்றத்தை சரி செஞ்சிடும், அவரை விட்டுருங்க, அவர் சரியாயிருவார் என்று சொன்னாங்க. அவர் தப்பாவோட வந்து நிற்கிறார், அவர் தொலை வந்துட்டாரு, ஆனா பாவம் செய்யறாரு. இந்த தொழுகை அவர் குற்றங்களை எல்லாம் சரி செய்யும். அப்ப இதோடு சேர்த்து அவர் எதை விட்டு பாதுகாப்பு பெறுவார்னா, நரகத்தினுடைய கேடுகளை விட்டு பாதுகாப்பு பெறுவார், நரகத்தினுடைய குற்றங்களை விட்டு பாதுகாப்பு பெறுவார். அல்லாஹ் அத்தியாயம் 19 வசனம் 59 சொல்லும் பொழுது, இந்த வழிகட்டவர்களுக்கு பின்னால் ஒரு சந்ததி உருவாகும், இந்த வழிகட்டவர்களுக்கு பின்னால் ஒரு வழிகட்ட சந்ததி உண்டாகும். இந்த வழிகட்டவர்கள் யார்? தொழுகையை வீணாக்கியவர்கள். அவங்க கலிமா சொன்னவங்க தான், முஸ்லிம்கள் தான். இவர் எப்ப தொழுகை இல்லாம இருந்தாரோ, இவர் வந்து ஒரு பாதி ஜெனரேஷன் 50 ஆண்டுகள் தொழுகை இல்லாம இருந்து அப்படியே மௌத்தா போயிட்டார். இவருக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, ரொம்ப வழிகட்டு போயிடுவாங்க, வாழ்க்கையில நிறைய பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இவருடைய பாவத்தினுடைய அசரால் இவர் பிச்சனைகளையும் சந்திக்கும். இவருடைய பாவத்தினுடைய வழிகாட்டல் அந்த பிச்சனைகளை அதை பின்பற்றுவாங்க, அந்த சந்ததிகள் பின்பற்றுவாங்க. இவர் தொழாம இருந்தது காரணமாக பின்னாடி வரக்கூடிய பேரம்பேத்திகள் எல்லாம் இவரை மாதிரி தொழாம ஆயிடுவாங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் வந்து சொல்லி தருகின்றார். எப்போ ஒரு பெற்றோர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து தொழுகையை ஞாபகப்படுத்துறாங்களோ, அல்லாஹ் பெருமானார் ஹதீஸ் சொல்லும் போது, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு ஏறுங்கள். எந்த காலகட்டத்திலையும் பிள்ளைங்களை அடிச்சிடாதீங்க, அவங்களை திட்டிடாதீங்க, அவங்களை காயப்படுத்திடாதீங்க, நல்ல முறையில் சொல்லுங்க என்று பல ஹதீஸ்களை பெருமானார் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அவங்க வாழ்ந்து வந்த வார்த்தை 63 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யற பெருமானார் ஒரு குழந்தைய அடிச்சது இல்லை, ஒரு குழந்தைய பெருமானார் அடிச்சதே இல்லை, குழந்தைய அடிச்சு வளர்த்ததே இல்லை பெருமானார். அந்த பெருமானார் சொல்லி தருகின்றார்கள், உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் நீங்கள் அவர்களை தொழும்படி ஏவுங்கள். அவங்க 10 வயசு அடைஞ்சு தொழணும்னு சொன்னா அவங்கள அடிச்சு தொழ வைங்க என்பதாக பெருமானார் இப்பதான் அடிக்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் 10 வயசு வந்தும் அந்த புள்ள தொழுகைக்கு போலன்னு சொன்னா இப்ப நீங்க அந்த புள்ளைய அடிச்சு தொழ வைங்க. அடிக்காமல் இருந்த நாயகம், யாரையும் கடும் வார்த்தைகளால் காயப்படுத்திடாத, யாரையும் கரங்களால் துன்புறுத்திடாத பெருமானார், உங்கள் குழந்தைகளை 10 வயசு வந்துச்சுன்னா அடிச்சு அந்த பிள்ளை தொழுகைக்கு அனுப்புங்க. எப்ப இந்த காரியத்தை நீங்க செஞ்சுட்டீங்களோ, என்னுடைய மரணத்திற்கு பின்னால், நான் இறந்த பின்னால், நான் கபருக்கு சென்றதுக்கு பின்னால் என்னுடைய குழந்தையினுடைய கால்கள் கடும் இருட்டிலும்
கடும் இருளிலும் அந்த குழந்தையின் கால்கள் பள்ளியிலே வந்து நிற்கும். அந்த குழந்தையின் கால்கள் பள்ளியிலே வந்து நிற்கும். இந்த பெற்றோர் பாக்கியமானவர்கள், இந்த பெற்றோர் தான் சிறந்தவர்கள், இந்த பெற்றோர் தான் வெற்றியாளர்கள். இந்த பிள்ளை தான் துவா செய்வான். இறந்து போனதற்கு பின்னால் இந்த இந்த குழந்தைகள் தான் இவருக்காக துவா செய்யும். அப்ப நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய செயல், நாம செஞ்சு காட்ட வேண்டிய செயல். பெருமானார் எப்போதுமே என்ன செய்வாங்கன்னா 2 ரக்காயத்தை மிச்சம் வச்சிருப்பாங்க. மகரிப் தொலை வர்றோம், மகரிப் தொலை வரும்போது பரத தொழுதுட்டோம், சுண்ண தொழுதுட்டோம், நஃபீல் தொலை போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நஃபீல்ல பெருமானார் 2 ரக்காயத்தை மிச்சம் வைப்பாங்க. வீட்டில் போய் தான் பெருமானார் தொழுவாங்க. இது பெருமானாருடைய வழக்கம். காரணம் என்ன? எந்த இடத்தில் பெருமானார் தொழுவார்களோ அதே இடத்தில் ஆயிஷா அம்மா தொழுவார்கள். எந்த இடத்தில் ஆயிஷா அம்மா தொழுவார்களோ அதே இடத்தில் பெருமானாருடைய பேர குழந்தைகள் தொழுவார்கள். நாம வீட்டுல இந்த இடத்துல நம்ம முசல்லா போட்டு தொழுது காட்டணும்னு சொன்னா அந்த பிள்ளைங்க அந்த இடத்துல என்ன செய்வாங்க? எங்க வாப்பா தொழக்கூடிய இடம். அந்த இடத்துல உட்காந்து வீட்டுல யாரை பத்தி புற பேச மாட்டாங்க. அந்த இடத்துல உட்காந்து யாரை பத்தி கோல் சொல்ல மாட்டாங்க. காரணம், என்னுடைய வீடு சின்ன வீடு தான், 2 ரூம் தான் இருக்கும். அந்த ரூம்ல கிச்சன், இந்த ரூம்ல என்னது ஒரு கட்டில் போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம தொழுகிறோம். அவருடைய வீடு குறுகிய வீடு தான். ஆனா அந்த வீட்டுல என்ன செய்யறாரு? அவர் தொழுது காட்டுறாரு. இங்க தான் நான் தொழுறேன் என்பதாக தொழுது காட்டுறார். எந்த இடம் சொல்லாவாயிருச்சோ, எந்த இடத்துல தொழுகை நடைபெற்றுச்சோ அந்த இடத்துல பாவம் நடக்காது. அந்த குடும்பத்துல பாவம் நடக்காது. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா தொழுகையின் மீது அலாதி பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த வீட்டுல போய் தொழ வேண்டும் என்று பெரும்பாலும் கற்றுத் தருகின்றார்கள். எல்லாத்தையும் இங்க முடிச்சுட்டு போறதில்லை. எல்லா இபாதத்துகளையும் எல்லா அமல்களையும் இங்க பள்ளியில முடிச்சுட்டு போக வேண்டாம் என்பதாக பெரும்பாலும் சொல்லி தர்றாங்க. வீட்டுல தொழுகையை மறந்துருக்கலாம், கொஞ்சம் தொழுகையில அசட்டையா இருக்கலாம். எப்போ வீட்டுல போய் முசல்லாவை பிரிச்சுட்டு 2 ரக்காத் தொழுகிறோமோ அந்த இடத்துல அடுத்தடுத்து வந்து தொழுதுட்டே இருப்பாங்க. என்னுடைய மனைவி தொழுவார்கள், என்னுடைய குழந்தைகள் தொழுவார்கள். அந்த இடத்தில் எந்த பாவமும் நடக்காது. அந்த இடம் புனிதமானது, அந்த இடம் பாக்கியமான இடமாக மாறிவிட்டது. காரணம், அது தொழக்கூடிய இடமாக மாறிவிட்டது. அதனால தொழுகையை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா எல்லா காரியங்களை விடவும் எல்லா செயல்களை விடவும் அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயல் தனிமையில் அல்லாஹ் ஒரு சின்ன விளக்கு வெளிச்சத்துல 2 ரக்காத் தொழுறது. அதாவது வாஜிபான ஹஜ்ஜை விட, ஃபர்தான ஹஜ்ஜை விட, ஃபர்தான ரமதானுடைய நோன்பை விட அந்த 2 ரக்காத் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான தொழுகை. அதோடு மட்டுமல்லாமல் தொழுகையை தாரீஃப் எழுதும் போது தொழுகைனா என்னங்க? தொழுகைனா என்ன? உடலாலும் உடல் உறுப்புகளாலும் வார்த்தைகளாலும் அல்லாஹ்வை செய்யக்கூடிய ஒரு இபாதத். தொழுகைனா என்ன? வார்த்தைகளாலும் உடல் உறுப்பு ஆக்ஷன்ஸ் செயல்களாலும் அல்லாஹ்வை தொழக்கூடிய ஒரு இபாதத். இந்த இபாதத் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற இபாதத்துகளை விட உடலாலும் மனதாலும் வார்த்தைகளாலும் ஒரே நேரத்தில் ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரு இபாதத் தொழுகை தான். ஒவ்வொரு நேரத்திலையும் செஞ்சோம். நம்ம ஒவ்வொரு வக்திலையும் இந்த 3ம் அல்லாஹ்வை சந்திச்சிடும். உடல் அசைவுகள், வார்த்தைகள், மனது, இந்த 3 அல்லாஹ் என்ன செய்யும்? ஒரே நேர்கோட்டில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு பிடித்தமான இபாதத்தாக இது மாறும் என்கின்றார்கள். இது ஒரு பிரார்த்தனை. தொழுகை என்பது ஒரு பிரார்த்தனை. பிரார்த்தனை என்ன? அல்லாஹ்வுடைய தேவைகளை கேட்பதற்கான ஒரு வழி, ஒரு கயிறு, அல்லாஹ்வோடு சேர்ப்பதற்கான ஒரு கயிறு என்று பெருமானார் சொல்லி தருகின்றார்கள். நபி ஜாலி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஈசா நபி பார்த்து சொல்றான், ஈசா நீ என்ன செய்யுங்க? வா உஸ்மானி, அல்லாஹ் எனக்கு கட்டளையாக இட்டான், அல்லாஹ் எனக்கு வசியத்தாக செய்தான். நீ சொல்லாத்தி தொழுகையை கொண்டு வசியம் செய்தான், அதோடு ஒரு சக்காத்தை கொண்டு வசியம் செஞ்சான். அது சொன்னாங்க மா குந்து ஹய்யா. ஈசா நபி சொல்றாங்க அல்லாஹ் எனக்கு சொன்னா தொழுகையையும் சக்காத்தையும் நீங்கள் நிரந்தரமாக செய்யுங்க. உங்களுக்கு சக்காத் கடமையா இருந்துச்சுன்னா நிரந்தரமா செய்யுங்க. அதோடு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லி தருகின்றான் பிஸ்ஸலாத்தி, தொழுகையை கொண்டு அவுசானின்னு வருது வார்த்தை. அவுசானின்னா எனக்கு அல்லாஹ் வசியத் செஞ்சான். வசியத்னா என்ன? அல்லாஹ் இதுக்கு என்ன அர்த்தம்னா கட்டளையிடுறதா அர்த்தம். வசியத்துக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் மௌத்தா போகும்போது கடைசியா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பேர் தான் வசியத். எனக்கு இன்னென்ன பொறுப்புகள் இருக்கு, கடன்கள் இருக்குது, இன்னொரு சொத்து இருக்குது, இன்னாருக்கு இன்னாரும் கொடுத்துருங்க, எனக்கு ஒரு முக்கியமான ஆசை இருக்குது நிறைவேற்று என்பதாக கடைசி சாசனம், இறுதி சாசனம், அதுக்கு பேர் தான் வசியத். அல்லாஹ் சொல்லித்தரா, அல்லாஹ் எனக்கு வசியத்தாக செய்தால் இஸ்ஸலாத்தி வ ஸகாத்தி மா தும்து ஹய்யா. நீங்க ஹயாத்தா இருக்கும்போது, நீங்க வாழ்க்கையில நீங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும் நீங்கள் தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தொழுகையை நீங்க விட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகின்றான்.
ஜுந்துப் இப்னு கஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் ஸல்லா ஸலாத சுப்ஹி, யார் ஒருவர் சுபஹ் தொழுகை தொழுகிறாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துட்டார். ஒரு வேலையாளி இருக்கிறாரு, அந்த வேலையாளி கூலி வாங்கிட்டு ஒரு முதலாளி கீழே வேலை பார்க்கிறார். சொற்பமான ஊதியம் தான், 10 வருஷமா வேலை பார்க்கிறார். ஏன் வேலை பார்க்கிறாருன்னா, அந்த முதலாளி என்ன செஞ்சிருக்கிறாரு, உன்னுடைய மகனுடைய படிப்பு செலவு, உன்னுடைய வீடு கட்டக்கூடிய உன்னுடைய தேவை, உன்னுடைய மகனுடைய திருமணம் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், இந்த 10 வருஷம் வேலை செய்யணும் என்பதாக பொறுப்பெடுத்துக்கிட்டார். இதுக்கப்புறம் அவர் சம்பளம் கொடுத்தாலும் குறைவா கொடுத்தாலும் அவர் திட்டினாலும் காயப்படுத்தினாலும் என்ன செய்ய மாட்டார், இவரு அந்த வேலையை விட்டு போக, அந்த முதலாளி விட்டு போக மாட்டார். ஏன் போக மாட்டாரு? நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன், வீடு கட்டுவதற்காக சம்பாதிக்கிறேன். என் முதலாளி பொறுப்பெடுத்துக்கிட்டாரு, என் முதலாளி என்னுடைய எல்லா தேவைக்கும் என் முதலாளி பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அவருக்கு எந்த கவலையும் இல்லை, நிம்மதியா இருப்பாரு. அதே போல அல்லாஹ் தஆலா பெருமானார் சொல்லி தராங்க, மன் ஸல்லா ஸலாத சுப்ஹி, யார் ஒருத்தர் சுபஹ் தொழுகை தொழுதுட்டாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துட்டார். அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்து என்ன நடக்கும், அதே பெருமானார் சொல்லி தராங்க, ஃபலா யதுலுபன்னகுமுல்லாஹு மின் திம்மத்தி மின் ஷைஇன், எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் அவர்கிட்ட நீங்க வச்சுக்காதீங்க, அவரை எந்த ஒரு வார்த்தையை கொண்டும் அவரை நீங்க காயப்படுத்திடாதீங்க, அவரை நீங்க துன்புறுத்திடாதீங்க, எந்த வகையானது இடையூறும் அவர் கொடுத்துடாதீங்க. ஏன், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துட்டாரு. அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், ஏன் பொறுப்புல வந்த ஒரு அடியார நீ துன்புறுத்துறியா, நீ துன்புறுத்த கூடாது. அப்படி துன்புறுத்தினா யகுப்பஹு அலா வஜிஹி பின்னாரி, அல்லாஹ் வர முகம் குப்ப நரகத்தில் தூக்கி வீசி விடுவான். தொழுகையாளிக்கு கிடைக்கும் கிஃப்ட் என்ன, அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துடுவாரு. இன்னைக்கு நிறைய தொழுகைகள் தவறப்படுவது சுபுல தான், ஃபஜ்ருடைய நேரத்துல தான். பெருமானார் சொல்றாங்க, ஃபஜ்ர் தொழுதவர் வெற்றியாளர், அந்த நாள் அவருக்கு நஷ்டமே இல்லை, லாபம் தான். பெருமானார் சொல்றாங்க, யார் ஒருத்தர் ஃபஜ்ர் தொழுதுட்டாரோ அந்த நாள் அவருக்கு வெற்றி ஆயிடும். அவர் என்ன செய்ய மாட்டாரு, நஷ்டத்தை சந்திக்க மாட்டார். ஒரு வியாபாரி எப்போதுமே அவருக்கு 50,000 ரூபாய்க்கு அல்லது ஒரு 10,000 ரூபாய்க்கு அவருக்கு வந்து ஒரு வியாபாரம் நடக்கும், ஒரு கடை வச்சிருக்கிறார். டெய்லி அவருடைய வருமானம் எவ்வளவு, 10,000 ரூபாய்க்கு அவருக்கு வியாபாரம் நடக்கும். அன்னைக்கு அவர் ஃபஜ்ர் தொழுதுட்டார், இப்போ அவர் வருமானம் 5,000 ரூபாய் மாறிடுச்சு. இப்போ நஷ்டத்தை சந்திச்சாரான்னு சொன்னா நஷ்டத்தை சந்திக்கல, அவருக்கு வரக்கூடிய பேர் இழப்பை எல்லாம் குறைச்சு கொடுத்துட்டான், அவருக்கு வரக்கூடிய பெரும் நஷ்டத்தை எல்லாம் குறைச்சு கொடுத்துட்டான். கடை தீ பிடிச்சி எரியுறதா இருந்திருக்கும், எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், அதை தடுத்து கொடுத்துருக்கிறான். ஏதோ ஒரு வகையில ஃபஜ்ர் தொழுதவருக்கு அன்னைக்கு வெற்றி தான். இன்னைக்கு நம்ம நிறைய, அதாவது நிறைய சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு கூட்டமே ஃபஜ்ர் தொழுகையை தப்பிவிடக்கூடிய கூட்டமா இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபஜ்ர் தொழுதவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு வந்துட்டார். அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு வந்தவரை யாரும் துன்புறுத்த முடியாது, துன்புறுத்த அல்லாஹ் விட மாட்டான் என்று பெருமானார் இந்த ஹதீஸ் சொல்லி தர்றாங்க. அடுத்து இன்னொரு ஹதீஸ் சொல்லும் பொழுது, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من حافظ على شفاعة الضحى, யார் துஹாவுடைய தொழுகை தொழுகிறாங்களோ, அந்த முற்பகலினுடைய முதலாவது நேரத்துல அந்த துஹாவுடைய 2 ரக்காத்தை யார் தொழுகிறாங்களோ, குஃபிரத் லஹு துனூபன், அவர் செஞ்ச எல்லா பாவத்தையும், முன்னால் செஞ்ச பாவத்தை ஃபுல்லா அல்லாஹ் மன்னிச்சிருவான். வயின் கானத் மித்ல ஜபதில் பஹ்ரி, அவருடைய பாவம் கடலில் இருக்கக்கூடிய நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சிடறான் என்பதாக ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் தனிச்சிறப்பு இருக்கின்றது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, மற்ற கடமைகளை விட, நோன்பு சக்காத் ஹஜ்ஜை விட தொழுகை என்பது அவுகாத்து ஸலா, அது நேரம் குறிக்கப்பட்ட தொழுகைகள், அதை விடுவதற்கு அனுமதியே கிடையாது. எப்பொழுது போர்க்காலங்களில் வல்ல ரஹ்மான் தொழ வேண்டும் என்ற ஆயத்தை இறக்கினானோ அன்றையிலிருந்து தொழுகை விடுவதற்கு யாருக்குமே அனுமதி இல்லை. நின்று தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்தான் தொழ வேண்டும், உட்கார்ந்து முடியவில்லை என்றால் படுத்த ஆயிலும் தொழ வேண்டும், படுத்து தொழ முடியவில்லை என்றால் அவர் கண் செய்கைகளால் தொழ வேண்டும், அப்படி தொழவில்லை என்றால் மனதால் தொழ வேண்டும். அப்படி மனதால் தொழ முடியல, அவருக்கு எங்க இருக்கிறாரு, கோமாசையில் இருக்கிறாரு, தொழுகிற மாதிரியாவது நினைச்சுக்கிட்டாரு என்பதாக பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள். அதனால் தொழுகை என்பது சரியத்தில் ஆகச் சிறப்பான விஷயமும் அதே சமயத்தில் தொழாத மனிதருக்கு அது மிகப்பெரிய கேடாக அமையும் என்று குர்ஆனில் 80 வசனங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றான். அந்த தொழாத மனிதருக்கு அல்லாஹ் 12 தண்டனைகளை தருகின்றான். அதுல ஒரு முக்கியமான தண்டனை என்னன்னு சொன்னா, 5 தண்டனைகள் உலகத்துல வாழும்போதே எல்லாம் கொடுத்துருவான். அதுல ஒரு முக்கியமான தண்டனை, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் சொற்பமான வருமானமாக இருக்கும் என்று பெருமானார் நமக்கு ஒரு ஹதீஸ் சொல்லித் தருகின்றார்கள். ஆக
ஆக மிக மிக முக்கியமான விஷயம் தொழுகை என்பது. அதை நாம் ஒவ்வொரு நேரத்திலும் தொழுதாக வேண்டும். ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் வல்ல ரஹ்மான் ஒரு ஆபத்தை விலக்கி விடுகின்றான், ஒரு நன்மை அவரை கூட்டி விடுகின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம தொழுகைகளை சரி செய்வானாக. வாழும் காலத்தில் அவனுக்காக நின்று வணங்கி அவனுடைய பள்ளியிலே தொழுது அவனுடைய வணக்க வழிபாட்டிலே நம்முடைய ஆயுளை